குட் மார்னிங். லாஸ்ட் வீக் வந்து கோயிலுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வந்ததுன்னு போகல. சரி இந்த ஃப்ரைடே போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். எந்த கோயில் நம்ம போகும்போது பார்க்கலாம் வாங்க. அந்த கோயில் வந்து இப்போதான் 2 நாள் முன்னாடி தான் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. அதனால போய் அந்த கோயிலை பார்த்துட்டு வரலாம் வாங்க போகலாம். கிளம்பியாச்சுப்பா. இப்போ எந்த கோயிலுக்கு போக போகிறோன்னா மகாலிங்கபுரத்தில் இருக்க மகாலிங்க சுவாமிகள் சிவன் கோயில் தான் நம்ம போக போகிறோம். இப்போ தான் 2 டேஸ் முன்னாடி தான் அந்த கோயிலில் கும்பாபிஷேகம் முடிச்சிருந்தது. நான் அந்த வழியாக நிறையா வாட்டி போயிருக்கேன், ஆனால் கோயிலுக்கு போனதில்லை. சரி இந்த வாட்டி அந்த கோயிலுக்கு இப்போ அன்றைக்கி போகும்போது பார்த்த கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருந்தது. அன்றைக்கி ரொம்ப கூட்டமாக இருந்தது. சரி நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ போகலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். வடபழனி முருகர் கோயிலை தாண்டி தான் போய்கிட்டு இருந்தோம். சரி இந்த கோயிலுக்கு இன்னொரு நாள் போகலாம். இது நான் நிறைய வாட்டி வந்திருக்கேன் முருகர் கோயிலுக்கு. இந்த கோயில் போனதே இல்லை, ஃபஸ்ட் டைம் போகிறேன். கோயிலில் வந்து எல்லாமே இருந்தது. அதாவது அம்மன், சிவன், துர்க்கை, ராமர், ஆஞ்சநேயர் எல்லாருமே, முருகர், பிள்ளையார் எல்லாருமே இருந்தாங்க. இல்லாத தெய்வம் எது உள்ள இருக்கா இல்லையான்னு தெரியல, அவ்வளோ கடவுள் இருந்தது. கும்பாபிஷேகம் முடிச்சதுனால இந்த கும்பாபிஷேகம் தண்ணி வச்சு எனக்கு அபிஷேகம் பண்ணாங்க. ரொம்ப பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல, நம்ம அந்த நேரத்தை வந்துருக்கோம். நம்ம தண்ணியெல்லாம் தெளிச்சுலாம் விட்டாங்க. இது வந்து ராமர் சன்னதி, தட்சிணாமூர்த்தி. தான் சொன்னேன், ஆஞ்சநேயர், ராமர், துர்க்கை எல்லாருமே இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. வாங்க மேற்கொண்டு கோயில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோதான்ப்பா. சாமி கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. வர வழியில் டீயும் சமோசாவும் சாப்பிட்டுட்டு லஞ்ச் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்கலான்னு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்.